நம் வள்ளி ஆண்டு விழா என்னும் மகுடத்தில் வைரம் பதித்தால் போல 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணாக்கர்கள் நிகழ்த்தவிருக்கும் வில்லுப்பாட்டுடன் கூடிய நாடகம் உங்கள் பார்வைக்கு. என்று சொல்லியே முதல்ல வந்திருக்கவங்களுக்கு வணக்கம் சொல்லணும்ல. வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கு வந்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கம். எங்க வில்லுப்பாட்டை கேட்க வந்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கம். அக்கா இப்பயாச்சும் சொல்லுங்களேன். சுத்தம் சுகம் தரும் நம்ம கலாச்சாரம் மேன்மை தரும். என்னன்னா சுத்தம் சுகம் தரும் நம்ம கலாச்சாரம் மேன்மை தரும். அக்கா ஒண்ணுமே புரியலக்கா. சரி வாங்க காட்சியாவே பார்த்துடலாம். காட்சி 1. இந்த பக்கம் சுத்தமாக இருக்கிற ஓர் குடும்பம், இந்த பக்கம் சுத்தம் குறைவாக இருக்கிற ஓர் குடும்பம். இரு குடும்பத்தை பத்தி நம்ம பார்க்கலாமா? என்ன இவன் இன்னும் போன்லயே இருக்கா? காவ்யா நீ வீட்ல என்ன பண்ற? இன்னும் இவன் போன்லயே பார்த்துட்டு இருக்கா? தனேஷ் எழுந்துரு. காலையில இருந்து போனே விளையாடிட்டு இருக்க. உன்கிட்ட எனக்கு தலை வலிக்குதுடா. உன் தங்கச்சிய பாரு எப்படி நல்ல பொண்ணா படிக்கிறா. நீ மட்டும் ஏன்டா இப்படி பண்றியோ? கோழி முட்டை போடுதோ இல்லையோ, ஆனா நீ மட்டும் எக்ஸாம் பேப்பர்ல முட்டை வாங்கிட்டே இருக்க. போய் குளி. ஆசினி நீயும் போய் குளிமா. சரிம்மா. சஞ்சய் எழுந்துடுற. ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல, போய் அவனை எழுப்பு. சஞ்சய் எழுந்துரு. நீ ஸ்கூலுக்கு லேட்டா போனா உன்னை மட்டும் கூப்பிடாம என்னையும் சேர்த்து கூப்பிடுவாங்க. நான் போறேன். குளிக்காமையே போறான் பாரு. இதெல்லாம் என்ன சுத்தமோ. சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். கையை கழுவிட்டு வந்து சாப்பிடுவோமா? சாப்பிட்டு போடா. கை கழுவிட்டு வா. அம்மா நான் நேற்றே எழுதி விட்டேன். இப்போ புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. அடுத்த விஷயத்துக்கு வரலாமா? சரிக்கா. கொரோனா போச்சு ஒமிக்ரான் வந்துடுச்சு. கொரோனா போச்சு ஒமிக்ரான் வந்துடுச்சு. இன்னும் சுத்தம் இல்லைனா என்னென்னமோ ஆகலாம். என்னென்னமோ ஆகலாம். சத்தான உணவும் நல்ல பழக்க வழக்கங்களும் இருந்தா காலனையும் ஓட்டிடலாம். காலனா என்னக்கா? காலனா யமன். சரி வாங்க இதையும் காட்சியாவே பார்த்துடலாம். காட்சி 2. சுகாதாரம் இல்லைன்னா பல தொற்று நோய்கள் ஏற்படும். சுகாதாரம் இல்லைன்னா பல தொற்று நோய்கள் ஏற்படும். பாதுகாப்பு இல்லைன்னா குடும்பத்துல குழப்பம் தான் ஏற்படும். பரத் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேன். வா டீ குடிக்கலாம். கஜினி மகன் டீ ஸ்டாலா? சரி சரி வா வா டீ குடிக்கலாம். அண்ணா 2 டீ போடுங்கண்ணே. டேய் இரும போடு. மாஸ்க்லாம் போட்டு இரும மாட்டீங்களாடா? எதுக்கு? நீங்க போட வேண்டியது தானே. எனக்கு எதுக்குப்பா வப்பு? நான் கிளம்புறேன்டா. இவனுங்க வேற இரும்பி என்னக்கோ தொற்று நோய் இது பண்ணிட்டாங்க. ஆசினி கொஞ்சம் சுத்தனி எடுத்துட்டு வா. என்ன இருமிட்டே இருக்கீங்க? வெளியே போகாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா? இப்போதான் கொரோனா போய் ஒமிக்ரான் வந்திருக்கு. சொன்னா கேட்டாதானே. ஐயோ சிவசிவா. ஏந்து வா நம்ம உள்ள போலாம். உங்க அப்பா இருந்துட்டே இருக்காரு. சரிம்மா. ஆமா கொஞ்சம் இருமிடக்கூடாது. அதுக்குள்ள கொரோனா நின்றுவீங்க, ஒமிக்ரான்
இப்போ புரிஞ்சுதா? வண்ண வண்ண ஆடை உடுத்த உடுத்த ஆசை, வண்ண வண்ண ஆடை உடுத்த உடுத்த ஆசை, வண்ண வண்ண ஆடை உடுத்த உடுத்த ஆசை, பார்க்கும் கண்கள் கூச உடுத்த கூடாத ஆடை, கண்கள் கூச உடுத்த கூடாத ஆடை. அக்கா ஆடை ஆடை சொல்றீங்களே, பாலாடையா? பாலாடை இல்லம்மா, மேலாடை. அடுத்த கண் கூசும்படியோ முகம் சொல்கிறபடி ஆடை குறைச்சி போடக்கூடாது. சரி வாங்க காட்சியாவே பார்த்துடலாம். காட்சி 3. நாகரிக வளர்ச்சிக்கு நல்ல முடிவு எடுக்கணும். அது நல்லதாகவும் இருக்கணும், நல்ல எண்ணமாகவும் இருக்கணும். கொஞ்சமாவது எங்களை மாதிரி மாடர்னா ட்ரெஸ் பண்ணக்கூடாதா? அங்க பாரு 3 பசங்க குரங்க விட மோசமா ஆடிட்டு இருக்காங்க. மாடர்னா ட்ரெஸ்ஸை குட்டி குட்டியா போடுறது இல்ல, நம்ம மனசையும் அறிவையும் சுத்தமா வச்சுக்கிறது தான் மாடர்ன். நமக்கு நம்ம பண்பாடும் கலாச்சாரமும் தான் முக்கியம். இப்போ புரிஞ்சுதா? அடுத்த விஷயத்துக்கு வரலாமா? அறிவியல் என்னும் வாகன மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள், அறிவியல் என்னும் வாகன மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள், கரிகால சோழ பெருமை எல்லாம் ஏவுகளிலும் ஏற்றுங்கள், கரிகால சோழ பெருமை எல்லாம் ஏவுகளிலும் ஏற்றுங்கள், அறிவியல் என்னும் வாகன மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். அக்கா எனக்கு புரிஞ்சிருச்சு, அறிவியல் பத்தி தானே சொல்ல போறீங்க. அப்போ இதுவும் காட்சியாவே பார்த்துடலாங்க. பார்க்கலைன்னா விடவா போறீங்க? சரி வாங்க பார்க்கலாம். காட்சி 4. உலக நாடுகளிலே நம் நாடு அறிவியலில் முன்னேறி கொண்டே வருகிறது. அதற்கு ஒரு உதாரணமாக இக்காட்சியை காணலாம். டீச்சர் சந்திரனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம நாடு அறிவியலின் முன்னேற்றத்தை உடையது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் சந்திராயன் 3. சந்திராயன் 3ஐ லான்ச் பண்ணதை நாம் இப்ப திரையில் பார்க்க போறோம். 3, 2, 1, 0. மூன்றாவது ஆராய்ச்சி திட்டமான சந்திரயான் 3 வெற்றிகரமா நிலவுல தரையிறங்கிடுச்சு. இதை பத்தி பேச நமது சகோதரி வராங்க. இதன் வாயிலாக சோவியத் யூனியன், அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு அடுத்தபடியாக நிலவில் தடம் பதித்த 4வது இடத்தை பெற்றுள்ளது நமது இந்தியா. நிலவுல அறியப்படாத தென்துருவ பகுதியை அடைந்த முதல் நாடு அப்படின்ற பெருமை நம்ம இந்தியாவுக்கு வந்து சேர்ந்திருக்கு. அது மட்டுமல்ல, நிலவின் புவியியல், நீர் வளங்கள், கனிமங்கள் மற்றும் வளிமண்டலங்கள் ஆகியவற்றின் ஆராய்ச்சிகளையும் அது மேற்கொள்ளும். சந்திரயான் 3 திட்டத்தால் சந்திரனை தொட்டுள்ளோம். இது இந்திய விண்வெளி சாதனைகளின் மகுடம். இதை நம்ம கொண்டாட வேண்டும். அது மட்டும் இல்ல, சூரியனை ஆராய்ச்சி செய்ய ஆதித்யா L1 அப்படின்ற விண்கலத்தை நம்ம லான்ச் பண்ண போறோம். அதை பத்தி பேச நம்ம சகோதரர் வராரு. வணக்கம். ஆதித்யா L1 என்பது சூரியனை ஆய்வு செய்வதற்கான ஒரு சூரிய புரணி வரைவி விண்கலம் ஆகும். இது புவிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள L1 புள்ளியை சுற்றி வலம் வரும். இது சூரியனின் காந்த புயல்கள், வளிமண்டலம் போன்றவற்றை ஆய்வு செய்யும். இந்தியாவால் ஏவப்படும் முதல் சூரிய விண்கலம் இதுவாகும். சுத்தம், சுகாதாரம், விழிப்புணர்வு, அறிவியல் ஆகிய அனைத்து துறைகளிலும் நம் நாடு முன்னேறி கொண்டே வருகிறது. அதற்கு ஒரு பெரிய உதாரணமாக நம்ம டிஜேவி குடும்பம். இப்போ நான் சொன்ன எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? மங்களம் மங்களம் மங்களம், இங்கு வந்திருக்கோம் அனைவருக்கும் மங்களம். எங்க வில்லுப்பாட்டு கேட்க வந்திருக்கோம் அனைவருக்கும் மங்களம். மங்களம் மங்களம் மங்களம், மங்களம் மங்களம் மங்களம், மங்களம் மங்களம் மங்களம், மங்களம் மங்களம் மங்களம். நன்றி.